வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அப்பா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. எதுக்குடா? அப்பா, சீக்கிரம் வாங்க. என்னடா? அப்பா சொன்னா கேளுங்க, என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. சரி, வாங்க. டேய், எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் எதுக்குடா இந்த நேரத்துல இப்படி தனியா கூப்பிட்டுருக்க? அப்பா, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா சொல்ற? என்ன பண்ணி தொலைச்ச? நீங்க சொன்ன மாதிரியே கௌரிய கடத்துறதுக்கு அவ தினமும் பால் எடுத்துட்டு வர்ற அந்த காட்டுப்பாதைக்கு போய் நானும் அம்மாவும் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நாங்க கடத்தலாம்னு நினைச்ச கௌரிய வேற ஒரு டீம் கடத்திட்டு போயிடுச்சு. முட்டாள், இதுக்கு தாண்டா சொன்னேன். உன்னை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க கூடாதுன்னா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. இப்ப கௌரி எங்கடா இருக்கா? அப்பா, என்ன கொஞ்சம் முழுசா சொல்ல விடுறீங்களா? கௌரி இப்போ என் கஸ்டடியில தான் இருக்கா. என்னது? வாங்க வாங்கப்பா, நீங்க பாருங்க. யாரோ ஒரு குரூப் வந்து கௌரி தூக்கிட்டு போனதா சொன்ன. அப்புறம் எப்படா கௌரி காருக்குள்ள இருக்கா? இதுக்கு தான் முழுசா தெரியாம அடிக்க கூடாதுன்னு சொல்றது. கனகா, கனகா, சாகட்டும், வாங்க போலாம். அசோக், என்னடா ஆச்சு? டேய், கௌரி எங்க? இவ ஏன் மயங்கி கிடக்குறா? பெரியமா, கௌரி இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா பெரியமா. அப்படியா? சரி, நாங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இல்ல பெரியமா, நீங்க கௌரியை கூட்டிட்டு போங்க, நான் இவ்வளவு பாத்துக்கிறேன். சரி அர்ஜுன், கௌரிய தூக்கு. சரிம்மா. ஏற்கனவே மயக்கத்துல இருந்தவ அவ கையில இருந்த பலூன் விடிச்சு திரும்பவும் அவ மயக்கமாயிட்டா. எனக்கு தெரிஞ்சு அக்னி குண்டத்துல துர்கா இறங்கி செத்தப்புறம் தான் இவளுக்கு மயக்கமே தெளியும். பாவண்டா கௌரி, இவ சித்தி சாக போறத பார்க்க இவளுக்கு குடுப்பனையே இல்ல. சரி வாங்க, அவ சாக போறத போய் பாப்போம். உன்ன கலக்கிட்டடா. வா போலாம்.
அசோக், துர்கா அக்னிகுண்டத்துல இறங்க ரெடி ஆயிட்டா. அவ சொன்ன மாதிரியே தான் தான் துர்கான்னு ப்ரூவ் பண்ண போறா. அதுக்கப்புறம் இவதான் துர்காங்கிறத இன்னும் நம்ம ஆணித்தரமா நம்பலாம். ஆமா மேடம், நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டைவர்ஸ் மேட்டரை கையில் எடுத்ததால தான் துர்கா தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கா. இதுவும் நல்லதுக்கு தான். நீங்க சொன்ன மாதிரி இவ தான் துர்காங்கிறது இப்பவே பாதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ அக்னி குண்டத்தில் இறங்கி இவ தான் துர்கான்னு நிரூபிச்சிட்டா, அந்த கனக துர்கா அம்மனே வந்து சொன்னதா நினைச்சு நான் இவ கூட வாட ஆரம்பிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்கா சாக போறா. அது தெரியாம அசோக் அவ கூட வாழ்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, அசோக நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் துர்கா துர்கான்னு உயிரை விடுவான். ஆனா இப்ப அந்த துர்காவே உயிரை விட போறா. தான் கண்ணுக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி உடல் செதறி செத்துட்டாங்கிறத அவன் எப்படிதான் தாங்கிக்க போறான்னு தெரியல. நான் வேணா அவங்கிட்ட போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி சாக போறா, கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கூடான்னு சொல்லட்டா? டேய் அறவேக்காடு, அவன்கிட்ட போய் எதையும் உளறி தொலைச்சிடாத. நம்ம டிராப்பில் இருந்து துர்கா எத்தனை தடவை தப்பிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு அவளை முடிச்சு விட்டுறணும்டா. ஆமாண்ணே, முதல்ல அசோக்குக்கு பிடிச்ச துர்காவை கொல்லுவோம். அடுத்ததா என்ன குறி வச்சிருக்கிற அந்த கனகாவை கொல்லுவோம். இதுல என்ன வேடிக்கைன்னா, அசோக் அவன் ஆசை பொண்டாட்டி துர்கா சாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவனும் ஒரு காரணமாயிட்டான். இதத்தான் விதின்னு சொல்றது. அசோகா, எப்படியா நீ? தம்பி, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டு அவளை அக்னி குண்டத்துல இறங்க தூண்டுனதே அசோக் தானே? ஆமா அண்ணி, துர்கா அக்னி குண்டத்துல இறங்கி தன்னை ப்ரூவ் பண்ணிட்டான்னா நம்ம அசோக் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. நம்ம ஜமீன் ஐயாவோட மருமக துர்கா அம்மா சில கோரிக்கைகளை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு அக்னி குண்டத்துல இறங்க தயாராயிட்டாங்க. அவங்க நல்லபடியா அக்னி குண்டத்தை கடந்து வரணும்னு எல்லாரும் அம்மனை வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஜனா அண்ணா,
அண்ணன் அண்ணே டேய் ஜனா, துர்கா அக்னிகுண்டத்துல இறங்கிட்டா. சீக்கிரமா வேலையை முடி. சரிங்கண்ணே. நேரம் வந்துருச்சு. ரிமோட்டை கொடு, நானே வெடிக்க வைக்கிறேன். இதோட நீ செத்தடி. சாம்பல் ஆயிட்டா. மேடம், துர்கா, 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 அசோக், மேடம், துர்கா, மேடம், துர்கா, மேடம், மேடம், துர்கா. என் துர்கா மேடம், மேடம், நானே என் துர்காவை கொண்டுட்டேனே. தப்பு பண்ணிட்டேன் மேடம், தப்பு பண்ணிட்டேன் மேடம். துர்கா, துர்கா, துர்கா செத்துட்டா. துர்கா பாம் வெடிச்சு செத்துட்டா. நம்ம கண்ணு முன்னாடியே இப்ப அவ உடல் செதறி செத்துட்டா. சக்சஸ். நாம துர்காவை சாகடிச்சிட்டோம். துர்கா, என் துர்கா. ஐயோ துர்கா, உன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு அசோக் நினைச்சிட்டு இருந்தானே. எந்த படுபாவியோ உன்னை திட்டம் போட்டு கொன்னுட்டானே. துர்கா, துர்கா, நீ என் சாமி. இப்படி நொடியில இல்லாம போயிட்டியே. ஐயோ, ஐயோ, அம்மன் கோவில செத்து நீயும் சாமி ஆயிட்டியா? நீ அசோக்கோட சேர்ந்து வாழ போறது பிடிக்காம அந்த கனகா உன்னை கொன்னுட்டாளே. இத்தனை நாளா துர்கா துர்கான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த கனகா இன்னைக்கு நம்ம துர்காவை அக்னி குண்டத்திலே காவு கொடுத்துட்டாளே. சாரி அசோக், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சாரிடா அசோக். உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்ட அந்த கனவுல நான் மண்ணள்ளி போட்டுட்டேன். நந்தினி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. துர்காவை கொல்றதுக்கு அழகா ரூட் போட்டு கொடுத்தியே. நீ வேற லெவல் நந்தினி. நந்தினி மேடம், ரொம்ப நாளாவே துர்காவை கொல்ல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. மீனா காவேரிய கொண்ட அதே கும்பல் தான் இன்னைக்கு துர்காவை குறி வச்சு கொண்டு இருக்கு. துர்கா இறந்தே போயிட்டா.
என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ கடவுளே. ஜமீன் ஐயா, யாரோ சதிகாரங்க நம்ம கண்ணுல மண்ணு தூவிட்டு திட்டம் போட்டு துர்காவை கொன்னுட்டாங்க. எப்படி வந்த? அம்மன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்காக பால் எடுத்துட்டு போனேன். அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு? இப்ப நான் எங்க இருக்கேன்? இது அம்மன் கோவில். ஐயோ, இன்னைக்கு அம்மனுக்கு செய்ய வேண்டிய பாலாபிஷேகத்தை செய்யலையே. ஐயோ ஆத்தா, அம்மா தாயே, இதெல்லாம் நியாயமா? எதுக்கு நீ என் துர்காவை என்கிட்ட இருந்து பிரிச்ச? என் துர்காவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பதா மனுஷ ரூபத்துல வந்து எங்க கூட இருந்தியா? துர்காவும் சித்தப்பாவும் சேர்ந்து நல்லா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரேடியா எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டியே. உனக்கு கருணையே இல்லையா? உன் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? உன் குழந்தையவே தண்டிக்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? துர்கா இல்லாத இந்த உலகத்துல இனிமே நானும் இருக்க மாட்டேன். நான் உன் ஆலயத்திலேயே உயிரை விட்டுடுறேன். அதையும் நீ வேடிக்கை பார்த்துட்டு கல்லாவே இரு. கௌரி, கௌரி, நிதானமா இரு. உன் மனச அமைதிப்படுத்து. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இனியும் நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும்? எதுக்காக நான் உன்னை கூப்பிடணும்? நீதான் துர்காவை காப்பாத்தி கொடுக்க தவறிட்டியே. உன் ஆலயத்துல பூக்குழி இறங்குனவ அவ உயிரை பறிச்சுட்டியே. நீ சொன்ன நான் ஒவ்வொரு கால பூஜையையும் பாலாபிஷேகமும் பண்ணனேன். ஒரே வேலை நேத்து மட்டும் பாலாபிஷேகம் பண்ண முடியாம போனதுனால என் துர்காவையே என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டியே. அந்த சக்தியை மீட்டெடுக்க முடியாத நீ ஏன் துர்கா சாவறத வேடிக்கை பாத்தியா? அழாத கௌரி. கௌரி, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.